நம்மளோட குட்டி பசங்களுக்கு லஞ்ச் பேக் கொடுத்து விடும்போது ஸ்பூன்லாம் வச்சு கொடுத்து விட்டோம்னா சாப்பிட்டுட்டு மேக்ஸிமம் ஸ்பூன் அப்படியே போட்டுருவாங்க உள்ள. அதில் இருக்க ஃபுட்டெல்லாம் அந்தளவுக்கு சிந்திருக்கும். சில நேரம் நம்ம சாப்பாடுமே வந்து சிந்திடுவாங்க தெரியாமல். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலாம் வச்சு விட்டோம்னா அது சாஞ்சிரும், அதுவும் சிந்திரும். ஸோ ரொம்ப டோட்டலி மெஷப் ஆயிரும், நம்மளால் அடிக்கடி க்ளீன் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு த்ரெட்டை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன். 2 பார்ட்டிஷன் ஸ்பூன் வைக்கிறதுக்கும், ஒரு பார்ட்டிஷன் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும். இந்த பார்ட்டிஷன் சின்ன சின்ன பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா ஸ்பூனை வந்து நீ ஃபஸ்ட்டே வச்சு விட்டோம்னா நமக்கு அவங்கள அதேமாதிரி தேடாமல் ஈஸியாக எடுத்துப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இதில் வச்சுட்டு வந்தாங்கன்னா அதிகமாக வந்து சாப்பாடு சிந்தாது, லைட்டாக தான் அதில் படும். அது ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் சாயாமல் இருக்கிறதுக்கு இந்த டேகை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவெல்லாம் பார்த்த பிறகு நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. நீங்க இப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க, ஆனா இது உண்மையாவே நல்ல ஐடியாங்க. எனக்கு இதை யூஸ் பண்ண பிறகு லஞ்ச் பேக்கில் வேஸ்ட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதிகமாக வேஸ்ட்டு சிந்துறதே இல்லை, ப்ராப்பராக வருது. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.